3 ட்ரோன்களை தாக்கி அளித்துள்ளதாக சவுதி அறிவிப்பு. தமது வான்பரப்புக்குள் பிரவேசித்த 3 ட்ரோன்களை இடைமறித்து வெற்றிகரமாக தாக்கி அளித்துள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. குறித்த ட்ரோன்கள் ஈராக் வான்வெளியிலிருந்து நுழைந்துள்ளதாக சவுதி அரேபியா குற்றஞ்சாட்டியுள்ளது. தமது இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை மீறும் எந்தவொரு முயற்சிக்கும் பதிலடி கொடுக்க தேவையான செயல்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக சவுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து ஈரான் மோதலின் போது நடந்த விரோத போக்குகள் பெருமளவில் குறைந்துள்ளதுடன் ஈராக்கிலிருந்து சவுதி அரேபியா மற்றும் குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை நோக்கி ட்ரோன்கள் ஏவப்பட்டு வருகின்றன. இருப்பினும் ஐக்கிய அரபு இராச்சியத்தில் உள்ள ஒரு அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நேற்று ட்ரோன் தாக்குதல் நடாத்தப்பட்டிருந்தது. ஆனால் கதிரியக்க பாதுகாப்பு அளவுகளில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் எவருக்கும் இந்த தாக்குதலில் காயம் ஏற்படவில்லை என்றும் ஐக்கிய அரபு இராச்சிய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் பின்னணி குறித்து விசாரித்து வருவதாகவும் இத்தகைய பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கு முழு உரிமை உண்டு என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.